Hello everyone, I'm Naveen. Welcome to Nanache. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டெட் கிறிஸ்மஸ் இந்த படத்தோட நெட்ஃபிளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு அனிமேட்டட் ஃபிலிம்ங்க. ஸோ நம்ம நெட்ஃபிளிக்ஸ்லேயே வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணி அவங்களே வந்து நெட்ஃபிளிக்ஸில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2024 இந்த வருஷத்துல வெளியான ஒரு அனிமேட்டட் ஃபிலிம் தான். ஸோ செக் பண்ணாம இந்த மறக்காம பாருங்க. அடல்ட்ஸும் சரி கிட்ஸும் சரி. ஸோ கிட்ஸ் பார்த்தா கண்டிப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க அனிமேட்டட் ஃபிலிம்னாலே. ஸோ அது ஒரு நார்மலான விஷயம். பட் அடல்ட்ஸ் பார்க்குறப்போ அந்த படத்துல கிடைக்கிற மெசேஜ் என்ன சொல்ல வந்திருக்காங்க, இந்த மாரல் ஆஃப் த ஃபிலிம், அது நம்மளுக்கு கனெக்ட் ஆகும், நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும் ஆஸ் அடல்ட்டா. சரிங்களா? பேசிக்கா எனக்கு அதனால தான் எனக்கு வந்துட்டு லைவ் ஆக்ஷன் மூவியோட அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் விஷுவலாகவும் வந்துட்டு நல்லா என்கேஜிங்காக ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அவங்க சொல்ற மெசேஜ் அந்த லவ் கன்வே பண்ணுவாங்க, ஃபேமிலி கன்வே பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸை கன்வே பண்ணுவாங்க, எஜுகேஷனல்ஸ் என்வாயர்மெண்ட் இம்பார்ட்டன்ஸை நம்மளுக்கு கன்வே பண்ணுவாங்க. ஸோ அது நம்மளுக்கு எடுத்துக்கிறப்போ நம்மளுக்கு புரியிறப்போ நம்மளுக்கு ஒரு மெசேஜ் கிடைச்சிருப்பா, நம்மளுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அதனால தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். ஸோ டைட்டில் பார்த்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெட் கிறிஸ்மஸ். இந்த படம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிறிஸ்மஸை சார்ந்தது தான் கதையா இருக்க போகுது. பட் இந்த படத்துலேயே வந்துட்டு கிட்ஸ் சம்மந்தப்பட்டதா நிறைய இருக்குங்க. சரிங்களா? குழந்தைங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, என்ன ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கு எதிர்பார்க்கறது நடக்காதப்போ அவங்களுக்கு இப்படி ஒரு ஹார்ட் ப்ரோக்கன் ஃபீலா இருக்கும். சரிங்களா? நடக்கிற ஸோ இந்த கதைலாம் வந்துட்டு முழுக்க முழுக்க நம்ம சாண்டா கிளாஸ் இருக்காரு, நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா. ஸோ அவர் தான் வந்துட்டு நரேட் பண்ற மாதிரி இருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த படம் வந்துட்டு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி 3 நாளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அந்த ஒரு ஸ்கூல்ல ஒன்னா படிக்கிற குழந்தைங்களா இருப்பாங்க, கிட்ஸுங்களா. ஸோ அவங்க வந்துட்டு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி அந்த ஒரு இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அவங்க அந்த கிட்ஸோட யார் இம்பார்ட்டன்ஸ் ஒரு 4 to 5 ஒரு 4 பீப்புள்ஸ் 4 கிட்ஸோட ஸ்டாரி வரும். சரிங்களா? அவங்களோட பேக் ஸ்டோரி என்ன, இவங்களோட பேக் ஸ்டோரி என்ன ஒன்னொன்னு வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அண்ட் கிறிஸ்மஸ் வரப்போ வந்து எல்லாமே ஒரே ஏரியால தான் வந்து குடியிருப்பாங்க. சரிங்களா? பக்கத்து வீட்டுல தான். சரிங்களா? ஸோ ஒரு பையனுக்கு வந்துட்டு அவங்க அம்மா அப்பா வந்துட்டு கூட இருக்க மாட்டாங்க, வேலைன்னு ஓடிடுவாங்க. அவனுக்கு தனியா இருந்தே அந்த அவன் சின்ன வயசை ஓட்டியிருக்கான். சரிங்களா? எல்லாத்தையும் நோட் பண்ணி சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த ஒரு பையனுக்கு. பட் வந்து அவனுக்கு அந்த தனிமையை ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பான். சரிங்களா? ரெண்டாவது ஸ்டாரி வந்துட்டு ஒரு ட்வின் சிஸ்டரோட ஸ்டாரி, அதுவும் சூப்பரா இருக்கும். சரிங்களா? ஒரு பொண்ணு ஒரு சிஸ்டர் வந்துட்டு ரொம்ப வாழுத்தனம், ரொம்ப நாட்டியா இருப்பாங்க. பட் அவளுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு சிஸ்டரோட லவ் ஒன்று இருக்கும், அழகு காமிச்சிருப்பாங்க. அவள் கெட்டவனும் கிடையாது, பட் ஒருத்தி நல்லவளும் இருப்பா. அவர் தங்கச்சி அக்கான்னு நினைக்கிறேன், நல்லவளும் இருப்பா. ஸோ அவங்க ட்வின் சிஸ்டரை எப்படி பாக்குறாங்க, அது ஒரு நல்ல ஒரு ஸ்டாரி இருக்கும். மூணாவது வந்துட்டு ஒரு நிறைய ஒரு 4 to 5 சிப்ளிங்ஸோட ஃபேமிலி ஒன்று இருக்கும். ஸோ அவங்க எப்படி அந்த குழந்தைங்க அப்பா அம்மா ஒரு இடத்துல ஒரு பேரண்ட் வந்து ஒரு விபத்துனால ஸ்னோனால வெளியே சிக்கிட்டனால கிறிஸ்மஸ் நாளில் வந்து வர முடியல, வீட்டுக்கு வர முடியல. சரிங்களா? ஸோ அதனால அவங்க தோந்து போவாங்க, எப்படி அவங்க எங்கேஜிங்கா வச்சுக்கிறாங்க, அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க கிறிஸ்மஸை, அது நம்ம காமிச்சிருக்காங்க. இது வந்து நம்ம ஒரு கெட்ட விஷயம் நடந்தா கூட அது நம்ம எப்படி ஹாப்பியா மாத்திக்கலாம், அது ஒரு மெசேஜ் எனக்கு கிடைச்சு. 4வது வந்துட்டு ஒரு டீச்சர். சரிங்களா? இப்ப பார்த்தா சிடுன்னு இருப்பாங்க, கோவமா இருப்பாங்க, இப்ப ஸ்ட்ரிக்டாவே இருப்பாங்க. அவங்க ஏன் இப்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, அவங்களோட பேக் ஸ்டோரி என்ன கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்குள்ளே ஒரு லவ் இருக்கும், ஒரு அன்பு பாசம்லாம் இருப்பாங்க, அதனால எலிவேட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 to 5 ஸ்டாரி, டிஃப்ரெண்ட் ஸ்டாரி இருக்குங்க. சரிங்களா? அவ்வளவு நல்லா இருக்கும், லவ் காட்டுறதா இருக்குங்க. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா வந்து ஒன்னொன்னா நரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் 22 டிசம்பர்னு நினைக்கிறேன் அதோட ஸ்டாரி. ஸோ அதுல இருந்து 22, 23, 24 ஈஃப், சரி கிறிஸ்மஸ் ஈஃப்க்கு என்ன நடந்துச்சு, 12 மணிக்கு யார் விஷ் பண்ணா என்ன, அதெல்லாம் ஒன்று இருக்கும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு 5th டிசம்பர் அன்னைக்கு என்ன பண்ணாங்க இந்த குழந்தைங்க அப்பா அம்மா எல்லாரும் நேரத்துல. ஸோ தனியா இருக்கிற பையன் என்ன பண்ணா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஸ்டாரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கோங்க. நான் ரொம்ப மெதுவா இந்த ஒரு ஹவுஸோட ரஷ்ஷிங் இல்லாமல் நான் வந்துட்டு ஃபோன்ல தான் நான் இந்த ஃபிலிமை நான் பார்த்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தாராளமாக கிட்ஸை நீங்க பார்க்க வைக்கிறீங்களோ, உங்க பிள்ளைங்களை பார்க்க வைக்கிறீங்களோ, முக்கியமா அடால்ட்ஸ் பாருங்க. நிறைய எடுத்துக்கிற விஷயம் நல்லா இருக்கு, நிறைய இருக்குங்க. நான் உண்மையிலே எடுத்துக்கிட்ட விஷயம் நான் கூட சொல்லிட்டேன். சரிங்களா? ஒரு கெட்டதுல அந்த கெட்ட விஷயத்த நம்ம எப்படி வந்துட்டு ஒரு பாசிட்டிவா மாத்திக்கலாம், அது ஒரு கிட்ஸ் கிட்ட நான் கத்துக்கிட்டேன். தனியா இருக்கிறதே வந்துட்டு நம்ம எப்படி ஒரு நம்மள அது அந்த தனிமையை வந்துட்டு நம்மள ஃபுல்லா வந்துட்டு ஒரு கவரப் மாதிரி ஆயிராம நம்ம பேரண்ட்ஸ் கூட எப்படி நம்ம இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதுக்கு ஒரு வழியை நம்ம பார்க்கணும்.
அதெல்லாம் இருக்குங்க. நான் சொல்றதை விட கண்டிப்பா நான் சொல்றது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி புரியாம இருக்கு, இவனா வளரிக்கு இருக்கான் அப்படி லிட்டரலி தான் அப்படிதான் இருக்கும். பட் நீங்க அந்த படத்தை ஒரு தடவை போய் பாருங்க, ஒரு 1.5 மணி நேரம் அந்த படத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையா நீங்க உட்காந்து பாருங்க. இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்குங்க. நீங்க பெட்டர் வந்து சப்டைட்டில் வச்சுக்கிட்டு நீங்க இங்கிலீஷ்ல பாருங்க, ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பாருங்க. ஃபன்னா இருக்கும், சில ஃபன்னா இருக்கும். பட் கண்டிப்பா இந்த கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு அந்த மாரல் ஆஃப் த ஃபிலிம் உங்களுக்கு புரிஞ்சிருவாங்க, சரிங்களா? என் நடுவில் வந்துட்டு அந்த தனிமையா இருப்பான் பையன், நான் சொன்னேன்ல, அவங்க அப்பா அம்மா வந்துட்டு வேலைக்கு போயிருவாங்க. ஸோ அவனை கவனிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது. ஜஸ்ட் வந்துட்டு அந்த சீட்ல அந்த பேப்பர்ல வந்துட்டு என்னென்ன பண்ணணும், என்னென்ன சாப்பாடு இருக்கு எல்லாத்தையும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. பட் அவங்க கூட இருந்து கவனிச்சு ஒன்னா சாப்பிடுறது அந்த மாதிரி இருக்காது. ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிடலாங்க. பட் அந்த உட்காந்து சாப்பிடுறது பாத்துக்கிறது இருந்தா தானே பசங்களும் பொண்ணுங்க ஜென்ரலா வந்து கிட்ஸ் வந்துட்டு விருப்பப்படுவாங்க, ஆசைப்படுவாங்க. அவனுக்கு அந்த பாஸோட டைம் கிடைக்கலங்க. அவங்க அப்பா அம்மா பிஸியா இருந்ததுனால, அவங்க அம்மா ஒரு ஸ்டாஃப் நர்ஸ். ஸோ அவங்க அடிக்கடி வந்து ஆன் கால்க்கு போய்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால பிஸியா இருப்பாங்க. ஸோ அவனோட தனிமையை பேஸ் பண்ணி நம்ம ஒரு எச்ஆர்என் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஷேப் ஆஃப் யூன்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, ஒரு இங்கிலீஷ் பாட்டு. ஸோ அவர் வாய்ஸ்ல வந்துட்டு ஒரு சாங் பாடியிருக்காரு, அண்டர் த ட்ரீ. எஸ், இஃப் ஐம் நாட் ராங், இந்த பாட்டோட டைட்டில் இதுதான். நீங்க ஜஸ்ட் வந்து யூடியூப்ல வந்து டேட் கிறிஸ்மஸ்னு போட்டு எச்ஆரினோட அண்டர் த ட்ரீன்னு வந்துட்டு கீழே டைப் பண்ணுங்க, இந்த பாடல் வரும், நீங்க கேட்டு பாருங்க. அவரோட வாய்ஸ்ல அந்த லிரிக்ஸை வந்துட்டு நீங்க படிச்சு பாருங்க. அந்த பையனோட தனிமையை சொல்ற, அவனோட சுச்சுவேஷனை எழுத்தா கொண்டு வந்த ஒரு பாடலா இருக்குங்க. லிட்ரலி அப்படிதான் எனக்கு ஃபீல் பண்ணுச்சு. ஸோ மறக்காம இந்த படத்தை வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல பாருங்க, ஸ்டில் அவைலபிளா இருக்கு. ஸோ இதை சொல்லிட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். தட்ஸ் வீடியோ guys, see you next video and then signing off. Yan, take care, bye.